Hello friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல instant noodles எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இதுக்காக இன்னைக்கு நான் ரெண்டு நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன். இத 2 minutes noodles சொல்வாங்க. அத 2 நிமிஷத்துல இந்த நூடுல்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பத்த வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கரெக்ட்டா. இன்னைக்கு நூடுல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 4 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பெரிய கேரட்ல ஒரு கேரட் வந்து பெரிய கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி எடுத்துர்க்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் தாளிப்புல சேர்ப்போம். இந்த கொத்தமல்லி மட்டும் கடைசியா அத நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா சேர்க்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் ஒண்ணாவே இதல சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான். கருவேப்பிலை. காய்கறிக்காக கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமா இல்ல, கொஞ்சமா இந்த அளவுக்கு தான். காய்கறி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வதக்க வேண்டாம். ஒரு 1/4 வாசி வெந்தா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். கொஞ்சமா அவ்வளவுதான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அவ்வளவுதான். இன்னைக்கு 2 துண்டு அளவு தான் நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன். 2 துண்டு எடுத்ததுனால 2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். 2 கப். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நூடுல்ஸ் சேர்க்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸை ரெண்டா உடைச்சு போட்டுக்கலாம். இப்போ மசாலா, அதில் கொடுத்துருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிமைனிங் தண்ணி இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை பிச்சு போட்டுக்கலாம் வாசனைக்காக. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஆஹா, செம சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ இதை தட்டில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போகிறேன். எப்பயுமே இந்த நூடுல்ஸ் செஞ்சதுக்கப்புறமா கடாயில் அந்த மசாலா ஒட்டிகிட்டு இருக்கோம். அதுவுமே எடுத்து சாப்பிட்ருவேன். உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே சுவையான நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா எப்படி சொல்கிறது, குழையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நூடுல்ஸு. காய்கறியும் கரெக்டாக வெந்திருக்கு. எனக்கே பசி தூண்டுது. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பயங்கரமாக சுடுது. நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு மொத்தமாக ஒரு ரவுண்ட் இப்படி எடுத்துடுவேன். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான்.